ஒரு நாள் இரவு வேலை பார்த்துக்கிட்டிருந்து ஒரு இளைஞருடையக்கு ஒரு மெசேஜ் வந்தது. நீங்க அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு அந்தல இருந்தது. அதை படித்ததும் அவருக்கு யார் அந்த மெசேஜ் அனுப்பியது என்று முதலில் புரியவில்லை. கொஞ்ச நேரம் யோசித்த பிறகு பல வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் அவருக்கு நினைவுக்கு வந்தது. அப்போது அவருடன் வேலை பார்த்து ஒரு இளங்கொல்லி ஒரு பெரிய பிரச்சனை காரணமாக வேலையை விட்டுடலாம்னு நினைச்சுக்கிட்டிருந்தார். அவர் ரொம்ப மனசு உடைந்து போயிருந்தார். அப்போது இந்த இளைஞர் அவரிடம், ஒரு தோல்வியால உன்னோட முழு வாழ்க்கையையும் முடிவு பண்ணிடாதே, இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணுன்னு சொல்லியிருந்தார். அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் அதை மறந்தே போயிருந்தார். ஆனால் அந்த கொலீக் அதை மறக்கவில்லை. பல வருடங்கள் கழித்து வந்த அந்த நாள் நான் வேலையை விட்டுடலாம்னு நினைச்சேன். நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணேன். இன்று நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் டீம் ஆயிருக்கேன். என் வாழ்க்கை மாறியதுக்கு காரணம் அந்த ஒரு வார்த்தை எழுதியிருந்தது. அந்த படித்த இளைஞரின் கண்களில் கண்ணீர் வந்தது. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அதை கேட்கிற ஒருவருக்கு அது ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். நாம் மறந்து போன ஒரு நல்ல வார்த்தை இன்னொருவருடைய வாழ்க்கையில் பல வருடங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கலாம். அதனால யாராவது கஷ்டத்தில் இருக்கும்போது அவர்களை உடைக்கிற வார்த்தைகளை விட அவர்களை எழுப்புகிற வார்த்தைகளை பேசுவோம். ஒரு நல்ல வார்த்தை ஒரு வாழ்க்கையை மாற்றலாம்.